ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசனுக்கு சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? அப்போ இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐஸ்கிரீமில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பச்சை மாங்காயில் செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நம்ம மினரல் சுகர் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேங்க. அதோட தோலை சீவி அதோட கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசு பொடிசாக நறுக்கிக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு நமக்கு மாங்காய் ஸ்லைஸ் கிடச்சிருக்குங்க. இப்போ ஒரு கப் மாங்காய்க்கு வந்து நம்ம அரை கப் வந்து இது மாதிரி வந்து மினரல் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலான ஒரு க்ரீன் கலர் தாங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை இப்போ அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பாருங்கள், நல்லா வடிகட்டி கீழே வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிட்டிங்கன்னா மேலே உள்ள எசன்ஸ்லாம் ஃபுல்லாக கீழே இறங்கி நம்மளுக்கு மேலே உள்ள சக்கை மட்டும் தான் கிடைக்கும். கீழே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஐஸ்கிரீமுக்கு தேவையான எல்லா எசன்ஸும் கீழே இறங்கிருச்சு பாருங்கள். இது மாதிரி ஸ்பூன் மட்டும் நல்லா தட்டிட்டுட்டிங்கன்னா மீதி உள்ள ஜூஸஸ் நமக்கு கீழே கிடச்சிருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ நல்லா வடித்து எடுத்தாச்சுங்க. இந்த சக்கையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு ஐஸ்கிரீமுக்கு தேவையான சாறு கிடச்சிருச்சுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டம்ளர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளராக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நான் இன்றைக்கி குல்ஃபி மோல்டு தான் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இது மாதிரி வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 8 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரீசிங் ஃபார் 8 ஹவர்ஸுங்க. அவ்வளோதாங்க, 8 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு பச்சை தண்ணியில் அரைச்சிங்கன்னா நமக்கு அந்த குச்சியோட நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பச்சை மாங்காய் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் மினரல் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்ம பச்சை மாங்காய் செயற்கையாக எதுவுமே சேர்க்கலை நம்ம இதில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம், சூப்பரா இருக்கு. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.